நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா விண்டோஸ் மிஷினில் எப்படி WSL இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம WSL ரன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சில ஃபீச்சர்ஸை வந்து நம்ம ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் ஆன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் மெனுவில் கண்ட்ரோல் பேனல்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பேனல் காட்டும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ண அப்புறம் அதுக்குள்ளே ப்ரோக்ராம்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே போன அப்புறம் அங்கே ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா டர்ன் விண்டோஸ் ஃபீச்சர்ஸ் ஆன் ஆர் ஆஃப்னு இருக்கும். ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ், அதுக்கப்புறம் விண்டோஸ் ஹைப்பர்வைசர் பிளாட்ஃபார்ம், அப்புறம் விர்ச்சுவல் மிஷின் பிளாட்ஃபார்ம்னு உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். இது மூணுத்தையும் ஆன் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ்லாம் சேஞ்ச் ஆன அப்புறம் உங்கள் மிஷினை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி கேட்கும். இந்த உங்கள் மிஷினை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே வந்த அப்புறம் நம்ம மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்குள்ளே போய்க்கலாம். இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்குள்ளேயே நம்மளுக்கு இந்த WSL அப்புறம் நம்ம தேவையான OS எல்லாமே இருக்கும். நம்ம WSLன்னு சர்ச் பண்ணால் பென்குயின் லோகோ போட்டு விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு நம்ம WSL ரன் பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை நம்ம WSLன்னு போட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். இதை பார்க்காதவங்க அந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கோங்க ஒரு டைம். நம்மளுக்கு இப்போ WSL இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு டெஸ்க்ட்ரோ தேவைப்படுது. ஸோ இதில் உபுண்டு, ஓப்பன்சூசி, காலினெக்ஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெஸ்க்ட்ரோஸ் இருக்குது. நம்ம இப்போ என்ன சூஸ் பண்ணுறோம்னா நம்ம உபுண்டு தான் சூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே உபுண்டு 22.04 இருக்குது. இது வந்து லேட்டஸ்ட் உபுண்டு வெர்ஷன். ஸோ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு இப்போ வந்து WSLல வந்து உபுண்டு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓப்பன் கொடுத்தப்பறம் இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு யூசர் நேம் கேட்குது. இது என் ஃப்ரெண்டோட லேப்டாப்ங்கிறதுனால இதில் யூசர் நேம் அவன் நேம் கொடுத்துக்கிறேன், ரிஷி. ஸோ இது நீங்கள் பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் என்ன பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணும்போது இதில் காட்டாது. ஸோ அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணால் போதும். இப்போ ரீடைப் பாஸ்வேர்டு கேட்குது. அதே பாஸ்வேர்டை திருப்பி டைப் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட உபுண்டு 22.04 WSL வந்து நம்ம விண்டோஸ் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதை வந்து எப்படி நம்ம VS கோடோட இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம இதெல்லாம் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ண அப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட VS கோடு இருந்தால் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் VS கோடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. VS கோடை ஓப்பன் பண்ண அப்புறம் உங்களுக்கு கீழே வந்து இங்கே காட்டும் ஓப்பனை ரிமோட் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து WSLன்னு காட்டும். பட் நான் ஆல்ரெடி WSL ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு கனெக்ட் டு WSLன்னு காட்டுது. ஸோ இப்போ நான் கனெக்ட் டு WSL கொடுத்துக்கிறேன். கொடுத்த அப்புறம் என் லேப்டாப் வந்து WSLோட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஐ மீன் நம்ம VS கோட் வந்து WSLோட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம VS கோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து WSLோட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கீழே உள்ள டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த டெர்மினலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ரிஷின்னு காட்டும். ஸோ நம்ம இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் நம்ம லினக்ஸ்குள்ளே தான் இருக்கோம்னு. ஈவன் இன்னொரு டைம் செக் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெசன்ட் டைரக்டரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு, டைரக்டரிங்கிறது ஃபைலோட ஒரு தட் மீன் ஃபோல்டரோட ஒரு ஃபேன்சி வேர்டு தான் டைரக்டரி. ஸோ நம்ம ப்ரெசன்ட் டைரக்டரி தெரிஞ்சுக்கிறதுக்கு PWDன்னு என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு home/ரிஷின்னு காட்டுது. இதுதான் வந்து நம்ம லினக்ஸோட ஹோம் டைரக்டரி. ஸோ நம்ம இதுக்குள்ளே ஏதாச்சும் ஃபோல்டர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் நம்ம LS, அதாவது லிஸ்ட் டைரக்டரின்னு கொடுத்தாலே போதும். இது வரைக்கும் நம்மள்ட்ட எந்த ஃபோல்டரும் உள்ள இல்லை. பட் நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு சில பேக்கேஜஸ் தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து Cனா அதுக்கு GCC தேவைப்படும், பைத்தான்னா அதுக்கு பிப் தேவைப்படும், பைத்தான் இன்டர்பிரட்டர் தேவைப்படும், ஜாவானா JVM தேவைப்படும். இந்த மாதிரி எசென்ஷியலான திங்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம சில விஷயத்த முன்னாடியே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் திங்க் என்னன்னா நம்மளோட உபுண்டுல உள்ள பேக்கேஜஸை அப்டேட் பண்ணுறது. எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னா sudo apt update.
இந்த சூடோங்கிறது என்னன்னா உங்களோட லினக்ஸுக்கு வந்து நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்சஸ், அதாவது நம்மளுக்கு எப்படி விண்டோஸ்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்சஸ் சொல்லுவோமோ அது மாதிரி லினக்ஸ்ல வந்து ரூட் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம லினக்ஸோட உபுண்டுக்கு வந்து ரூட் ஆக்சஸ் இந்த யூசருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம இங்கே சூடோன்னு டைப் பண்ணியிருக்கோம். ஏபிடிங்கிறது பேக்கேஜ் டைப். ஸோ ஏபிடி இந்த மாதிரி வித்தியாசமான பேக்கேஜஸ் இருக்கு. இதை பத்தி நம்ம லினக்ஸை பத்தி பார்க்கும்போது தனியாக பார்க்கலாம். ஸோ அப்டேட்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுக்குறோம். எதுக்குன்னா நம்ம இந்த பேக்கேஜஸை வந்து அப்டேட் கொடுக்குறோம். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் ஜஸ்ட் உங்கள் பாஸ்வேர்டை டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா இந்த பேக்கேஜஸ்லாம் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பேக்கேஜஸ் எல்லாம் அப்டேட் ஆனப்புறம் நம்ம இந்த டெர்மினலை கிளியர் பண்ணிக்கலாம். டெர்மினலை கிளியர் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா டெர்மினல் கிளியர் ஆயிரும். ஸோ இதை இப்போ அப்கிரேட் பண்ணிக்கலாம். சூடோ ஏபிடி அப்கிரேட். ஸோ நம்மளுக்கு இங்கே எஸ்ஸா நோவான்னு கேட்குது, நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம உபுண்டுல உள்ள பேக்கேஜ் எல்லாம் அப்கிரேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டெர்மினலை கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ப்ரோக்ராம் போடுறதுக்காக சில பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன தரணும் அப்படின்னா சூடோ ஏபிடி இன்ஸ்டால் பில்டு எசென்சியம். ஸோ இதை நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு இப்போ தேவையான பேக்கேஜஸ்லாம் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இது இன்ஸ்டால்டான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு பைத்தான் 3 வேர்ஷன் டைப் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளுக்கு பைத்தானோட வேர்ஷன் இங்கே வந்து ஷோ ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராமை இப்போ ரன் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம லினக்ஸ் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த உபுண்டுக்குள்ள வந்து இப்போ நம்மள்ட்ட என்னென்ன ஃபோல்டர் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ள ஃபோல்டர்ஸை லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன கமெண்ட்னா எல்எஸ். எல்எஸ்ங்கிறது வேறு எதுவும் இல்லை, லிஸ்ட்டுன்னு அர்த்தம். என்ட்ரு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுமே காட்டலை. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா உள்ள எந்த ஃபோல்டரும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நம்ம கோட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் நேம் என்னன்னு போட்டுக்கலாம்னா கோடுன்னு போட்டுக்கலாம். இப்போ ஃபோல்டர் நேம் என்னன்னா கோடுன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கோடுங்கிற ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு கமாண்ட் கொடுக்கணும். அந்த கமாண்ட் என்னன்னா மேக் டைரக்டரி. ஏற்கனவே சொன்ன மாதிரி டைரக்டரினா ஃபோல்டரோட ஒரு ஃபேன்சி நேம் தான். இங்கே மேக் டைரக்டரியா MKDIRன்னு கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணும். என்ன நேமில் கிரியேட் பண்ணால் கோடுங்கிற நேமில் கிரியேட் பண்ணும். இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா இப்போது எனக்கு வந்து உள்ள வந்து கோடுன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். இதை நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா திருப்பி நான் எல்எஸ்ன்னு டைப் பண்ணால் உள்ள வந்து கோடுன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிக்கிறத நான் இங்கே பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோடுங்கிற ஃபோல்டருக்குள்ளே நான் இப்போ வந்து எப்படி போகிறது அப்படின்னு, ஏன்னா இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து அந்த கோடுங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் போட போகிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஃபோல்டர்லேருந்து ரன் பண்ணுறது, அதாவது நம்ம டெர்மினலை வந்து நம்ம ஹோம்லேருந்து ரன் பண்ணுறது நம்ம கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா இப்போ நம்ம பிடபிள்யூடி அதாவது ப்ரெசன்ட் டைரக்டரி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ரிஷிங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து கோடுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் டெர்மினலும் பார்த்தீங்கன்னா கோடுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருந்தால் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் எப்படி வந்து அந்த கோடுங்கிற ஃபோல்டருக்குள்ளே போகலாம் அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரி, நான் இந்த ஃபோல்டர் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட டெர்மினல் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து ஸ்விட்ச் ஆயிரும். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ஹோம் ஃபோல்டரில் இருந்தோம். இப்போ நம்ம வந்து கோடுங்கிற ஃபோல்டருக்குள்ளே மாறிட்டோம். இதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் திருப்பி பிடபிள்யூடி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா home/rishi/கோடுன்னு மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு எல்எஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளே இப்போ நான் ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா கோட் hello.py நான் அப்படி கொடுத்தேன்னா எனக்கு இங்கே ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதே டைமில் எனக்கு வந்து பைத்தான் எக்ஸ்டென்ஷனை வந்து WSL இன்ஸ்டால் பண்ணிக்கவான்னு சொல்லிட்டு VS கோட் ரெக்கமெண்டேஷன் காட்டுது. ஸோ இது கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதை அங்கே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். இங்கே நம்ம வந்து ஒரு சாம்பிள் பைத்தான் கோட் வந்து ரன் பண்ணலாம். என்னன்னா print hello world. ஸோ இதை நம்ம மறக்காமல் சேவ் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பைத்தான் 3 hello.py
ஸோ நீங்கள் இந்த அவுட்புட்ஸை கீழே பார்க்கலாம். ஸோ இந்த கோட் என்னங்கிறத பற்றி நீங்கள் இப்போதைக்கு கவலைப்பட வேணாம். இதை நம்ம லேட்டர் பீரியடில் பார்க்கலாம். ஜஸ்ட் எப்படி WSL வந்து விஎஸ் கோடோட இன்டகிரேட் பண்ணுறது தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு இங்கே நம்ம WSL ஒர்க் ஆகுது. ஸோ உள்ள எப்படி நம்ம இந்த ஃபைல்ஸை வந்து நான் எல்எஸ் கொடுத்து எனக்கு பார்க்க முடியல, எனக்கு உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இங்கே சைடில் வந்து எக்ஸ்ப்ளோரர் இருக்குது. பட் ஆனால் இங்கே ஓப்பன் ஃபோல்டர் காட்டுது. நீங்கள் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து வரிசையாக வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபோல்டர் இருக்கோ எல்லாம் ஷோ ஆகும். நான் இங்கே கோடுங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் இப்போ என் கோட் இருக்கிறதுனால இங்கே கோட் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா என்னோட விஎஸ் கோட் வந்து கோடுங்கிற ஃபோல்டருக்கு வந்து இப்போ ஸ்விட்ச் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த hello.pyங்கிற ஃபைல் வந்து லெஃப்ட் சைடில் இங்கே இருக்குது. அதே மாதிரி வந்து நீங்கள் இங்கே கோடுங்கிற இந்த டெர்மினலில் வந்து எல்எஸ்ன்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு hello.pyங்கிற ஃபைல் வந்து இங்கே உங்களுக்கு காட்டும். இப்போ இந்த hello.py ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கோடு எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பேசிக்கலாக விஎஸ் கோடை வந்து நம்ம WSLோட இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மெத்தடு. ஏன் இதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா விண்டோஸில் வந்து கோட் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பேசியிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அது அந்த பட்சத்தில் வந்து நம்ம லினக்ஸ்க்கு வந்து எப்படி ஸ்விட்ச் ஆகுறதுங்கிற பட்சத்தில் வந்து நம்ம WSL வந்து நம்ம விஎஸ் கோடோட இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் யூஸ் பண்ணுற லினக்ஸ் கமாண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். இல்லை அப்கமிங் வீடியோஸில் வந்து லினக்ஸோட கமாண்ட்ஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டுடுறோம். ஸோ நீங்கள் அங்கே பார்த்து கற்றுக்கலாம். இப்போ ஜஸ்ட் நீங்கள் உங்கள் WSL வந்து எப்படி வந்து விஎஸ் கூட இன்டகிரேட் பண்ணுறதுன்னு வந்து கற்றுருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ.